இன்னைக்கு நம்ம தொராசிக் லெவல் இன்ஜுரி, அதாவது நம்ம மார்பு பகுதிக்கு பின்பகுதியில அடிபட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம கை நார்மலா இருக்கும், ஆனா கால்கள் பேரலைசிஸ் ஆயிடும். அதாவது கால்கள் செயலிழந்து போய்விடும். இதை தான் நம்ம பேராப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவோம். இதனால நம்ம டங் கண்ட்ரோல் குறையிறது மட்டும் இல்லாம தொராசிக் ரீஜன், அதாவது நெஞ்சு பகுதியில உள்ள அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல உள்ள ஒரு நரம்பு பிரிவை தான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நரம்புகள் தான் நம்மளோட பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த குழாய்களை சுருங்கி விரிய வைக்குது. இந்த நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுறதுனால நம்மளோட ரத்த குழாய்கள் சுருங்கி விரிகிற தன்மையை இழந்து போகுது. இதனால பிளட் பிரஷரும் லோ ஆகுது. அந்த சேம் டைம்லேயே ஸ்பைனல் ஷாக், அதாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி லெவலுக்கு கீழே டெம்பரவரியா நம்ம நரம்பு மண்டலத்தில் உள்ள செயல்பாடுகள், அதாவது தசை அசைவுகள், உணர்வுகள், இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்துறதை தான் நம்ம ஸ்பைனல் ஷாக் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே சேம் டைம்ல நடக்கிறப்போ நம்ம உடம்புல உள்ள ரத்தம் எல்லாமே நம்ம கை கால்கள்லயே தங்கிரும். இதனால இதயத்துக்கு போற ரத்தம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் பிபியும் லோ ஆகுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.